திருவாசகம் அருளிச் செய்த மணிவாசகருடைய வரலாற்றை திருவாசகம் காட்டிய வழியிலே சிந்திக்கின்ற ஞான வேள்வியே இன்றும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பாண்டிய மன்னனுடைய அரசவையிலே முதலமைச்சராக பதவி வகித்த திருவாத ஊரர் சிறந்த சிவபக்தராக விளங்கி எப்பொழுதும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பது போல எப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவடியையே சிந்தித்து பெருமானை எப்பொழுது நாம் குருவாக பெறுவோம் என்று ஏங்கி தவித்து ஒவ்வொரு நாளும் அதற்காக காத்து கிடந்து அதே நேரத்திலே தாம் வகிக்கின்ற பதவிக்கு தக்கவாறு தன்னுடைய கடமைகளையும் சரிவர செய்து கொண்டிருந்த திருவாத ஊரர் ஒரு சமயம் அரசனுடைய ஆணையை ஏற்று பாண்டிய நாட்டினுடைய படைக்கு தேவையான குதிரைகளை வாங்குவதற்காக குதிரைகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற வழியிலே ஒரு இடத்திலே தம்முடைய பயணமானது தடைப்படும் வகையிலே ஒரு அருள் உணர்வு பெறுகின்றார். அந்த அருள் உணர்வு பெற்ற அந்த வேளையிலே தன்னுடன் வந்த அதிகாரிகளையும் வீரர்களையும் அங்கேயே இருத்திவிட்டு குதிரையை வாங்குவதற்காக எடுத்து சென்ற அந்த நிதியையும் அவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு இதை பத்திரமாக இங்கே இருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி சாலையினுடைய ஒரு புறத்திலே இருந்த மிகப்பெரிய வனத்திற்குள்ளே செல்லுகின்றார். ஏதோ ஒன்று தம்மை ஈர்ப்பதாக உணர்கின்றார். அந்த ஈர்ப்பின் காரணமாக அவர் சென்று கொண்டே இருக்கிற பொழுது அந்த வனத்தின் நடுவே நிறைமலர் குருந்தம் என்று பெருமான் குறிப்பிடுவது போல செழுமையான ஒரு குருந்த மரத்தின் அடியிலே குருநாதராக சிவபெருமான் வீற்றிருப்பதை காணுகின்றார். ஆசிரிய கோலத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை பார்த்த உடனேயே சிவமே தமக்கு இங்கே குருவாக எழுந்தருளி இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்கின்றார். சைவ நெறியிலே முதலிலே தொண்டும் பிறகு சிவபூசையும் பிறகு அகப்பூசையும் நிறைவேறிய பிறகு ஆன்மாவினுடைய கடைத்தேற்றத்திற்காக குருநாதர் வருவார். குரு எப்பொழுது வருவார் என்றால் நாம் தேடி சென்று அடைகின்றவர் அல்ல குரு, நம்மை தேடி வருகின்றவர் குரு. எப்பொழுது இந்த உயிர் பக்குவம் பெற்றிருக்கிறது என்று தெரிகிறதோ அப்பொழுதே குருநாதர் வருவார்.
உள்ளே குரு பக்குவம் பெற்று இருக்கிறது யாருக்கு தெரியும்? உள்ளே இருக்கிற சிவத்துக்கு தான் தெரியும். நான் என்ன செய்கிறேன் என்பது பிறருக்கு தெரியும். நான் என்ன பேசுகிறேன் என்பது பிறருக்கு தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்பது எவருக்கும் தெரியாது. சிவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினாலே ஒருவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய செயலையோ மொழியையோ வைத்து புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய நினைவை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த நினைவு நமக்கு தெரியாது. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அடுத்ததா ஒன்று சொல்லுகிறார். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அது ரொம்ப கடினம் இல்லையா? அது சாமிகிட்ட கேட்டால் தான் கிடைக்கும். நாம பார்த்து இவர் நல்லா நினைக்கிறார், இவர் தீயதாக நினைக்கிறாருன்னு செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வெளியில் பார்க்கிற பொழுது எல்லாம் நல்லா பேசுவார், உள்ள என்ன நினைக்கிறாருன்னு எப்படி தெரியும்? நம்மை மகிழ்ந்து வரவேற்கிறவர்களெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் என்பது நிச்சயமா? எந்த நேரம் பார்த்து வராம்பாரியா என்று நாம் போகிற பொழுது வாய் வா வா என்று தான் சொல்லும். ஆனால் மனசு இந்த நேரத்தில் வந்து தொலைச்சானே என்று இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதைத்தான் சொன்னார். இப்படிப்பட்டவங்களை தயவுசெய்து என்கிட்ட சேர்க்காதப்பான்னார். சாமிகிட்ட தான் சொல்ல முடியும். நாம் அதை தவிர்க்க முடியாது. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற, ஒருமையுடன் நினது திருமலரடி துதிக்கின்ற, ஒருமையுடன் நினது திருமலரடி பேசுகின்ற, இல்லை, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற. நினைக்கின்றவர் உத்தமர். வெறுமனே வழிபாடு செய்கிறவர் மத்திமர். அதையும் செய்யாதவர் அதமர். இந்த உத்தமர் என்ன செய்வார்கள்? உள்ளத்திலே எண்ணுவார்கள். அவர்கள் உத்தமர்கள். வெளியில் செய்ய முடியாமல் கூட போகலாம், ஆனால் மனசில் உத்தமமாக நினைச்சா போதும். ஆகையினாலே இந்த உள்ளத்திலே சிவம் வேண்டும், குருவாக வேண்டும், குருவாக வர வேண்டும் என்று நினைந்து 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 செய்த தொழில் அமைச்சு தொழிலாக இருந்தாலும் நினைப்பு முழுக்க சிவத்தின் மேல் இருந்தது. ஒரு வினை அதனுடைய பயன் ஒருவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்து வழங்குவது உலக நீதி. ஆனால் சாமி அப்படி வழங்க மாட்டார். சாமி அப்படி கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு பேங்க்கில் போய் ஒருத்தர் 10,000 ரூபா போட்டார். கந்தசாமி 10,000 ரூபா போட்டார். மறுநாள் ராமசாமி போய் ஒரு பேங்க்கில் போட்டார், 10,000 ரூபா போட்டார். கந்தசாமிக்கு என்ன வட்டி விகிதம், ராமசாமிக்கு என்ன வட்டி விகிதம் கொடுப்பாங்க? ஒரே வட்டி விகிதம். கந்தசாமி போட்டதுக்கும் ஒரே வட்டி விகிதம், ராமசாமி போட்டதுக்கும் ஒரே வட்டி. திருவாசக விழா ஒன்று நடக்குது.
வருகிறவர்களுக்கெல்லாம் திருவாசக சொற்பொழிவு, திருமுறை ஓதுதல், திருவாசக ஓதுதல் நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் 10,000 ரூபா கொடுத்தார். அதே கந்தசாமி 10,000 ரூபா கொடுத்தார். அதே நிகழ்ச்சிக்கு ராமசாமி 10,000 ரூபா கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த அறக்காரியத்திற்கு, நல்ல காரியத்திற்கு 10,000 ரூபா கொடுத்ததுக்கு சிவபெருமான் புண்ணியம் கொடுப்பாரா இல்லையா? செய்யணும், கொடுக்கணும் இல்லையா? நல்ல காரியம் பண்ணால் நல்வினை புண்ணியம் கொடுக்கணும். அப்போ கந்தசாமி 10,000 கொடுத்தார், ராமசாமி 10,000 கொடுத்தார். காரணீஸ்வரர் 2 பேருக்கு எப்படி பயன் கொடுக்கணும்? ஒரே மாதிரியாக தானே கொடுக்கணும். கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். முதல்ல 10,000 ரூபா கொடுத்தவங்களுக்கு இவ்வளோ புண்ணியம் கந்தசாமிக்கு, ராமசாமிக்கு இவ்வளவு. என்ன சார் இது அப்படின்னு கேட்டால், கந்தசாமியினுடைய மாத வருமானம் 10 லட்சம். கந்தசாமியுடைய மாத வருமானம் 10 லட்சம். 10,000 ரூபா கொடுத்த உடனே அவர் என்ன நினைச்சார்? பத்திரிகையில் பேர் போடுவேன்னாங்க. ராமசாமி 10,000 ரூபா கொடுத்தார், அவருக்கு மாத வருமானம் 25,000. அவர் சொன்னார், என் பேரை போட்டுறாதீங்க, சிவன் கொடுத்ததை உங்களுக்கு கொடுக்குறேன், என் பேரை போட்டுறாதீங்கன்னார். இப்போ சிவன் எப்படி புண்ணியத்தை கொடுப்பார்? என்னங்க ஒரே மாதிரியா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? பேங்க்ல அப்படி சொல்ல முடியுமா? இவர் தாம் பேரை பத்திரிகையில் போடுவாங்கன்னு நினைச்சு இவர் கொடுத்தார். அவர் இது சிவபெருமான் கொடுத்ததுன்னு நினைச்சு கொடுத்தார். அப்ப தாம் பேரை பத்திரிகையில் போடுவார்னு நினைச்சவருக்கு இக்குளோண்டு புண்ணியமும், தன்னுடையது அல்ல என்று கருதுகிறவருக்கு இவ்வளவு புண்ணியமும் கொடுக்கிறவர் சிவபெருமான். அப்ப இந்த புண்ணியத்தை எதை வச்சு தீர்மானிக்கிறார்? கொடுக்கிற தொகையை வச்சா, நினைக்கிற நினைப்பை வச்சா? பேங்க்ல ஒத்துக்குவானா? 2 பேர் 10,000 போட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒருத்தர் 10,000 ரூபா போட்டார். ஏன் நான் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சி ஒருத்தர் 10,000 ரூபா போட்டார். பேங்க்கில் இவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி போட்டார். அதனால் இவருக்கு 20% வட்டி. சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்போ இறைவன் பலன் கொடுப்பது உலகத்தவர் கொடுப்பது போல அல்ல. அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திறமை இருக்கிறது. என்னன்னு கேட்டால், என்ன நினச்சி கொடுக்குறாங்கன்னு அவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே நம்முடைய நினைப்பை அறிகின்ற வல்லமையும் அந்த நினைப்பிற்கு தக்கவாறு செய்வதும் தான் சிவபெருமானுடைய ஆற்றல். அப்பா கால ஒருத்தர் வெட்டி விட்டார். அப்பா காலை வெட்டி விட்டார். இப்ப சிவபெருமான் அவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? அப்பா காலை ஒருத்தர் வெட்டுறார், அவருக்கு என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்பா காலை வெட்டி விட்டாரு, அப்பாவை தெய்வமா நினைக்கணுமா இல்லையா? தந்தை சொல் மிக்க மந்திரன். ஆனா அவருக்கு தான் சூடியிருந்த மாலையை எடுத்து சூட்டி விட்டு அவருக்கு சண்டிகேஸ்வரர் பதம் கொடுத்தார். அவர் தான் சண்டிகேஸ்வரர். நீங்க இப்போ சுற்றி வந்தீங்கன்னா, சாமியை சுற்றி வந்தீங்கன்னா, எல்லா சாமியும் நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் நம்ம சங்காத்தமே வேணான்னுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். என்னம்மா பார்த்துருக்கீங்களா? எல்லா சாமியும் நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சாமி நீங்கள் எப்படியோ போங்கப்பா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு இது அந்த பக்கம் திரும்பி இருக்கோம். ஆனால் நாம் விடுவோம் அவரை? அப்பயும் அவரை விட மாட்டோம். சுற்றி போய் அவர்கிட்ட நூலை பிச்சு போட்டு கையை 2 தட்டு தட்டி 2 சொடுக்கு சொடுக்கி அவருக்கு என்ன அவமரியாதையெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு தான் மன திருப்தியாக வந்து சேரும். அங்கே உட்காந்துருக்க ஒரு பேர் விசார சருமர்னு பேர்.
சண்டிகேஸ்வரர் என்பது பதம், பேர் இல்லை. பிரதமர், முதலமைச்சர், நிதி அமைச்சருங்கிற மாதிரி அது ஒரு பதவி பேர். அது அவருடைய பேர் இல்லை. அங்கே உட்கார்ந்துருக்க ஒரு பேர் விசார சர்மன்னு பேர். அவர் தான் அவங்க அப்பா காலை வெட்டினார். ஏன் வெட்டினார்? சிவபூஜை பண்ணும்போது அவங்க அப்பா ஏண்டா பாலை வீணாக்குறேன்னு காலில் எட்டி உதைச்சார். அவர் சிவபூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஏண்டா வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஊரில் இருக்கவங்க மாட்டையெல்லாம் கொண்டு வந்து பால் கறந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்ல பேரில் பாலையெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு காலில் எட்டி உதைச்சார். இவர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். திரும்பி பார்த்தார். அப்பான்னு தெரியல, சிவபூஜைக்கு அபராதம் செய்தவர் என்று தான் தெரிந்தது. அப்பான்னு தெரியல, உறவு தெரியல. பக்கத்தில் ஒரு சுள்ளி இருந்தது, அதை எடுத்து வீசினார். அது மழுவாக போய் அவர் கால்களை வெட்டியது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வாங்க, சிவபூஜை செய்கிறவர்களுக்கு சிறு குச்சியும் மழுவாக மாறும். சிறு குச்சி சிறு கோல் தான், அதை எடுத்து விட்டார். ஆகவே நாம் பூஜை பண்ணுகிற பொழுது நம்ம கை என்ன செய்யுது, கண் என்ன செய்யுது, இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் நம்ம மனசு என்ன நினைக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம மனசு ஈடுபடுமையானால் அந்த மனத்தினுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு தான் எல்லா பலனுமே. ஆகையினாலே நான் சென்று வழிபாடு செய்கிறேன் என்று சொன்னாலும், நான் சிவபூசை செய்கிறேன் என்று சொன்னாலும், நான் என்னுடைய நினைப்பை அடிப்படையாக வைத்து அதை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மணிவாசகர் அரசாங்க தொழிலில் இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் நமக்கு ஒரு குருநாதர் வர வேண்டுமே, குருநாதர் வர வேண்டுமே என்று கருதி இருந்தார். என்னதான் பக்குவத்திலே நிறைவு பெற்றிருந்தாலும் குருநாதர் வந்து அந்த பக்குவத்திற்கு நிறைவு செய்வார். குருநாதர் வந்தால் தான் சைவ சமயத்தில் சிவநெறியில் நிறைவு என்பது தெரிந்த முடிவு. இப்போ அந்த நேரத்தில் இப்போ அருணகிரிநாதருக்கெல்லாம் முருகனே குருநாதராக வந்தார். அதுபோல் இவருக்கு குருநாதராக சிவபெருமானே அங்கே வந்தார். வந்து அவரை அழைத்து அவருக்கு சிரசின் மேலே திருவடி தீட்சை செய்கின்றார். எல்லா விதமான தீட்சைகளும் தருகிறார். ஒரு குருநாதர் சீடனை தன்வசப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு தீட்சை கொடுத்தே வசப்படுத்துவார்கள். அது நயன தீட்சையோ, ஸ்பரிச தீட்சையோ, மானச தீட்சையோ, அல்லது வாக்கு தீட்சையோ, நிறைவாக திருவடி தீட்சையோ செய்து அந்த சீடரை பக்குவப்படுத்தி அந்த பக்குவத்தை முதிர வைப்பார்கள். இதில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போகிறோம், ஒன்று போதும். சில சமயம் 2 நடக்கும், 3 நடக்கும். மணிவாசகருக்கெல்லாம் எல்லாமே நடந்தது. அவர் எல்லாத்தையும் சொல்லுகிறார். சிவபெருமான் அவ்வாறு செய்த பிறகு அவருக்கு மிகுந்த ஆனந்தம். அவரை போற்றி பாடுகிறார். பாடிய பிறகு அவர் ஆனந்த நிலைக்கு சென்று விடுகிறார். விழித்து பார்க்கிறார். அங்கே பார்க்கிற பொழுது சிவபெருமான் இல்லை. அவரோடு வந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உடனே தம்முடைய உள்ள கருத்தின்படி ஒரு திருவடியை எழுந்தருள பண்ணி அந்த திருவடியையே வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். இங்கே இருக்கிற அடியார்கள் எல்லோரையும் அழைத்து போவதற்காக பெருமான் வருகிற பொழுது தம்மையும் அழைத்து செல்வார் என்று காத்திருந்தார். ஒரு நாள் ஒரு பெரும் தீ எழுந்தது. அதிலே சிவபெருமான் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். அடியார்களெல்லாம் அதிலே ஒன்ற உடன் கலந்து அருளியும் என்று
கலந்து விட்டார்கள். மணிவாசகருக்கு மட்டும் வாக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், வாதவூரர் இங்கு சற்று காலம் இருப்பார், எம் ஆணை வரும் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் தன்னந்தனியாக அங்கே இருக்கிறார். தான் இருக்கிறோம், அந்த பீடம் இருக்கிறது, கண்ணீர் பெருக்குகிறார். தம்மை சிவபெருமான் அழைத்து போகாததற்கு என்ன காரணம் என்று கருதுகிறார். அவரேதான் வந்தார், அவரே தம்மை தடுத்தார், அவரே தம்மை ஆட்கொண்டார். நான் பாட்டுக்கு குதிரை வாங்க போய் கொண்டிருந்தேன். குதிரை வாங்கி போய் கொண்டிருந்தவனை அப்படியே விட்டுருக்கலாம். கூப்பிட்டு அந்த தீட்சைகளை தந்து பெரிய ஆனந்த நிலையும் கொடுத்து, பிறகு அடியார்களையும் விட்டு சென்று பிறகு அவர்களையும் அழைத்து சென்று விட்டார். இப்பொழுது நான் தனியாக இருக்கிறேன், சற்று காலம் பொறு என்று சொல்லுகிறார். அழைத்து போவாரா, விட்டு விட்டு போய்விடுவாரா என்று கண்ணீர் பெருக்குகிறார், கதறுகிறார், பல்வேறு விதமாக பாடுகிறார். அந்த பாடல்களினுடைய தொகுதி தான் திருச்சதகம். தொடர்ந்து பல பதிகங்கள் அங்கே பாடுகிறார். செத்திரா 10, வாழா 10 எல்லாம் அங்கே அருளி செய்தது தான். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். வருக என்று அருள் புரியாயே. பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். நமக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய உறவு வெரி கிளியர். நம்ம சாமி நம்மக்கிட்ட எவ்வளவு க்ளோஸ், நாம் அவரோட எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிற கணக்கு ரொம்ப சுலபமாக தெரிகிற கணக்கு. நமக்கு இன்னும் புரியாத கணக்கு மாதிரி எடுத்திருக்கோம், ரொம்ப புரிகிற கணக்கு. அப்போ நம்ம சாமிக்கிட்ட நமக்கு எவ்வளோ தூரம் நெருக்கம், சாமி நம்மக்கிட்ட எவ்வளோ நெருங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது நமக்கும் சாமிக்கு நடுவில் எதுவுமே இல்லை. சாமி ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார் நம்மளை அழைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தர் என்னை பார்க்கணுன்னு வர்றார். என்னை பார்க்கணுன்னு வருகிற பொழுது அவர் என்னன்ட்ட நெருங்கி வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறார். ஆனால் முன்னால் ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. முன்னால் 25-30 பேர் நெருக்கமாக இருக்கிறாங்க. அவர் எப்படி உள்ளே வருவார்? இப்போ அவர் என்ன வந்து பார்க்கணும், பார்த்தே ஆகணும். நானும் அவரை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அவரும் என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கார். இப்போ என்ன பார்க்கணும், பேசணும், வணங்கணும், இதெல்லாம் செய்யணும். அவருக்கும் ஆவல் இருக்கு, நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ நடுவில் என்ன பிரச்சனை? ஒரு 20-25 பேர் பிரச்சனை. இந்த 25 பேரையும் விலைக்கு விட்டு, 25 பேரையும் விலைக்கு விட்டு அப்படி நேராக வந்தால் பார்த்துடலாமா இல்லையா? பார்க்கலாமா இல்லையா? எனக்கு கணக்கு புரியுதா இல்லையா? புரியுது. 25 பேர் அப்படி நவரை விட்டு, நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பிரச்சனை முடிஞ்சு.
இப்போ எனக்கு சிவபெருமானுக்கு நடுவில் என்ன இருக்கு? எனக்கு இந்த உலகத்தில் எத்தனை பற்றுகள் இருக்கோ அத்தனையும் நடுவில் நிற்கிது. எனக்கு ஒன்றா ரெண்டா அத்தனையும் குறுக்கால நிற்கிது. எப்பா கொஞ்சம் நவுறுப்பான்னு பற்றுகளை நவுத்தி விட்டா சிவபெருமானும் கொடுக்க தயாராக இருக்கிறார், நானும் பார்க்க தயாராக இருக்கிறேன். நடுவில் இருக்கிற பற்று நகரணுமே. நாமவே என்ன பண்ணுறோம், நீ அப்புறமா நவுந்துக்க, இது நின்றுக்க நீ அப்படிங்கிறோம். நம்ம பற்றுகளை நகர்த்த அவசியம் நமக்கு மனசு வரதில்லை. நாமே நம்ம பற்றுகளை எல்லாம் நிறுத்திக்கிட்டு நான் வரணும்னு தான் நினைக்கிறேன், முடியல சாமி. சாமி சொல்கிறார் இதெல்லாம் நவுத்துப்பா வந்துடலாம் அப்படின்னா, இல்லை சாமி இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வேண்டிய சமாச்சாரமாக இருக்குது. இப்போ யார் மேலே மிஸ்டேக்குங்க? சாமி சொல்கிறார், பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே. அன்னையினார் சொல்லுகிறார், தூசாமணியும் துகிரும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சாமி உன்னை பார்க்கணும், சாமி உன்னை பார்க்கணும், நான் அங்கே வரணும், நீ என்ன பார்க்கணும், நான் உன் காலில் விடணும், உன்னை கட்டி பிடிக்கணும், உன்னை துதி பாடணும், உனக்கு மகிழ்ந்து நான் தோத்திரங்கள் சொல்லணும், உனக்கு பூஜை பண்ணணும், வாய் நிறையா உனக்கு தோத்திரங்கள் சொல்லணும். சாமி நான் வரணும். வாப்பா, நான் வேணான்னு சொல்லலையே, வா. சாமி வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய சங்கிலி உங்கள்கிட்ட முன்னாலே நிற்கிதே, அது உன் ஆசை சங்கிலிப்பா. ஆசை சங்கிலியின் ஒரு முனையில் நீயும் மறுமுனையில் சிவமும் இருக்கு. சங்கிலி அருந்தாத்தானே போக முடியும். ஆசா, இந்த சங்கிலி என்ன, ஒவ்வொரு கடுவும் ஒவ்வொரு ஆசை, பற்று, ஒவ்வொரு பற்று. இது தெரிச்சு தூள் தூளாச்சா. ஆசா நிகழம் துகளாயின, எல்லா பற்றுகளும் போச்சு, எல்லா பற்றும் போயிடுச்சு. போய் எத்தாப்புல நின்னார் சாமி. என்ன செய்யணும்னு விரும்பினார்? என்ன செய்யணும் விரும்பினார்? பாடணும், பேசணும், துதிக்கணும், எல்லாம் நினைச்சு எல்லாம் அறுபட்டு போய் முன்னால் நின்ன உடனே வாய் மூடி மௌனி ஆயிட்டார். சும்மா இரு. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்த. பேசா அனுபூதினர். ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, மௌனமா இருந்தணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். மௌனமா இருந்து பார்த்துருக்கோமா நம்ம? இன்று வருமோ நாளைக்கே வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, அறியேன் துன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ, சும்மா இருக்கும் சுகம் நாளைக்கே வருமோ, சும்மா இருக்கும் சுகம் மற்ற என்று வருமோ, அறியேன். சுகம் வர்றதுங்கிறது அதுவே கஷ்டம். சும்மா இருக்கிற சுகம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பற்றுகள் என்பது அதுக்கு பேரே பற்றுன்னு. என்ன, நம்ம பற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். பற்றுகள் முதல்ல தான் நாம் அதை போய் பற்றுவோம், அதுக்கப்புறம் கவலைப்படணும், அது நம்மளை பிடிச்சிட்டு இருக்கோம்.
ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஒருத்தர் கரையோரமாக போனால் கரை புரண்டு ஓடுது வெள்ளம். அதில் ஒரு கம்பளி முதந்து போயிட்டு இருந்தது. இந்த கம்பளி முதந்த உடனே இவனுக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்கு நம்ம கம்பளி இல்லை, அதை போய் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்ட்டு போய் குதித்து கடந்து வேக வேகமாக போய் அந்த கம்பளியை போய் பிடிச்சி இழுத்தான். இழுத்தப்புறம் தான் தெரிஞ்சுது அது கம்பளி இல்லை, கரடின்னு. குயோ முயோன்னு கத்துறான். அந்த பக்கமாக ஒரு நண்பன் போனான். அவன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போனான். அவன் பார்த்தான், என்னடா டேய் கம்பளின்னு நினச்சண்டா, இங்கே வந்து பார்த்தேன்டா, பிடிச்சண்டா, கடைசியில் பார்த்தா கரடின்னு. அப்புறம் விட்டுற வேண்டியதுதானே, நான் எப்போவோ விட்டுட்டேன்டா. அது உடலடான்னா. அது மாதிரி எத்தனையோ பற்ற நாம் எப்போவோ விட்டுட்டோம், ஆனால் அது கட்டியமாக நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி பிடிச்ச பற்றுகள் தான் நிறைய. மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. நமசிவாய மந்திரம் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த சொல்லுதல் என்பதற்கு கணித்தல் என்று பெயர். கணித்தல். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய மொழியிலிருந்து நினைவிலே போய் தோய்ந்து நின்று அது கெட்டியமாக அந்த நினைவை பற்றி கொள்ளும். அப்போ என்னாகும், நீங்கள் மறந்தாலும் அது சொல்லும். அது சொல்லும், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே. மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். சாமி, உன்னை நான் விரும்பினது எப்படி விரும்பினேன்? வேறு எந்த விருப்பமும் இல்லாமல் உன்னை விரும்பினேன். இப்போ நாமும் சாமியை விரும்புகிறோம், ஆனால் நம்ம மற்ற விருப்பத்தையும் வச்சுக்கிட்டு தான் விரும்புகிறோம் இல்லையா? எல்லாம் இருக்கும், சாமி நீங்களும் இருங்க இல்லையா? ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் இல்லையா, எல்லோரும் இருக்கணும், நீங்களும் இருங்கிற மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு சாமியை நீங்களும் இருங்க சாமி அப்படின்னு. அங்கே ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது, நாய் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது. எல்லாம் நம்ம எண்ணங்கள். எல்லாம் நம்ம எண்ணங்கள் தான். அத்தனையும் ஏதோ தனித்தனியாக இருக்குன்னு நினச்சி இல்லை, எல்லாம் அத்தனை நம்ம எண்ணங்கள் தான் அத்தனையும். ஒரு சமயம் புலி, ஒரு சமயம் கரடி, ஒரு சமயம் சிங்கம், எல்லா எண்ணங்களும். அத்தனைக்கும் நடுவில் சிவபெருமான காரணீஸ்வரரை கூப்பிட்டு நீங்களும் கூடவே இருங்க. அப்போ எனக்கு இங்கெல்லாம் இருக்கிறது சௌரியப்படாதுப்பா, நீங்கள் காலி பண்ணிட்டு சொல்லுப்பா, நான் வரேன் அப்படிம்பார். பாரொடு பின்னாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே. திருப்பெருந்துறை உரை சிவனே, பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே டிக்ளேர் பண்றார். பற்று நான் மற்றிலேன் கண்டாய், எனக்கு வேற எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவர்களை இங்கே ஏன் வைத்திருக்க வேண்டும்? ஒருத்தருக்கு ரொம்ப பசிச்சுது, அவர் என்ன பண்ணார், நண்பரை பார்த்து கூப்பிட்டார், ஐயா வாயா போய் சாப்பிட்லான்னு. அவர் சொன்னார், நீ போய் சாப்பிட்டு வான்னார். பரவாயில்லப்பா வாப்பா அப்படின்னார். எனக்கு பசிக்கலையா, நீ போய் சாப்பிட்டு வா.
அட பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு இவர் பசியோடு இருந்தவர் கூட்டிகிட்டு போயிட்டார். ஹோட்டலுக்கு போனாங்க, உட்காந்துங்க. அந்த பரிமாறுறவர் வந்தார். என்ன வேணும்ப்பா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னார், இவர் சொன்னார், நண்பரை பார்த்து, இவர் பசியோடு இருக்கிறார், நண்பரை பார்த்து சொன்னார், இட்லி சாப்பிட்லாமான்னார். அவர் சொன்னார், என்னைக்கு போட்ட மாவோ அப்படின்னார். சரி அப்போ தோசை சாப்பிட்லாரு. எண்ணெயை சோதனை ஊற்றுவாங்க. சரி அப்போ சப்பாத்தி சாப்பிட்லாமா? 3 நாள் மிதிச்சுக்கிட்டு உள்ளேயே இருக்கும். அப்போ புரோட்டா, சாமி புரோட்டா சாப்பிட்டேன்னா 3 நாள் 4 நாளைக்கு நீ வேறு எதுவும் சாப்பிட முடியாது. இப்படி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்தோம்? நாம் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம். இவனை கூப்பிட்டு வந்து ஒன்றுத்தையும் சாப்பிட நினைப்பானே இல்லையா? அப்போ இந்த பூமியில் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்கிறவனை கொண்டு இங்கே வச்சுக்க. இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் அது வேணாம் அவனை கொண்டு இங்கே வச்சுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் தான் இந்த உலகத்தில் எதுவும் வேணாங்கிறானே. எதுவும் வேணாங்கிறவனை எதுக்கு உலகத்தில் வச்சிருக்கிற? எல்லாம் வேணுங்கிறவனை இங்கேயே வச்சுக்க, வேணாங்கிற என்ன கூட்டிகிட்டு போனார். லாஜிக்கு அது. மற்று பற்று அவர் சொன்ன மாதிரி சுந்தரர் சொன்னார், பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எந்த பற்று எனக்கு கிடையாது. சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறைவுரை சிவனே. நமக்கு இந்த உலகத்தோடு இருக்கிற பிணைப்பு வினை கணக்கு. வினைகள் எல்லாம் நம் பற்றுகள். நமக்கு எவ்வளவு வினை இருக்கோ அத்தனை பற்றுகள் இருக்கும். புள்ள மேலே பற்று வெனை, காசு மேலே பற்று வெனை, வீடு மேலே பற்று வெனை, சாப்பாட்டு மேலே பற்று வெனை, எல்லாமே வெனை தான். வினை தொடர்பு தான். வினை தொடர்பே தேகம் கண்டாய். வினைதான் தீர்ந்தால் தினை போதளவும் நில்லாது கண்டாயினர். வினை போகம்தான் தேகம். அதனால மணிவாசகர் சொல்லுகிறார், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானான். பெருமானே, நான் பாட்டுக்கு குதிரை வாங்க போனேன், தடுத்தாய், ஆட்கொண்டாய், எல்லா விதமான திக்கையிலும் செய்தாய், உன்னுடன் வந்தவர்களை எல்லாம் அழைத்து போனாய், என்னை மட்டும் விட்டு விட்டு போய்விட்டாயே. ஆட்கொண்ட பிறகு அருளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஐயா வேலை வேணும்னு ஒருத்தன் கேட்டான். எனக்கு வேலை வேணுங்க ஐயா, வேலை வேணும், நாளை காலையில் வந்து நம்ம கம்பெனியில் சேர்ந்துக்கணும். வந்து சேர்ந்துட்டான். 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சுன்னா என்ன எதிர்பார்ப்பான்? சம்பளம் எதிர்பார்ப்பான். அவன் போய் நின்னான். என்னன்னாரு? ஐயா சம்பளம். எதுக்கு சம்பளம்னாரு? ஐயா வேலை செஞ்சேனே 1 மாதம். நீ வேலை தானே கேட்ட, சம்பளம் கேட்கலையா? இது நியாயமா? இது வேலை கேட்டால் என்ன அர்த்தம்? வேலைக்கு சம்பளம் தானே அர்த்தம். நீ வந்து ஆட்கொண்ட அருள் கொடுன்னு கேட்டால் அப்புறமா பார்க்குறேன்னு போடுறிய. வேலை கொடுத்தவன் சம்பளம் கொடுப்பானா? வேறொருத்தன் வந்து கொடுப்பானா? ஆண்ட நீ அருளில்லையானால் யார் வந்து அருள் செய்வா அப்படின்னு லாஜிக்காக கேட்டார். எப்படி கேட்டால் என்ன பதில் சொல்ல போறாரா என்ன அவரு? ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். சாமி, எனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே இனிமே ஒன்றும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து இந்த பிறப்பினுடைய ஒரு பிணைப்புகள், பிறப்பினுடைய பிணைப்புகள்னு தெரிஞ்சு போச்சு. நான் இனிமேல் இங்கே இருக்கிறதுல பயன் இல்லை, என்னை அழைச்சிட்டு போ சாமி, எனக்கு எல்லா விதமான உண்மைகளையும் தெளியப்படுத்தி விட்டு அழைத்து போகாவிட்டால் ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல. சார் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க சார், அங்கே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு தோசை கட்டிங்க, ஊத்தப்பம் கட்டிங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க சார். நீங்கள் அதை எடுத்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்லான்னு நினைக்கிற பொழுது ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. சரி போனால் அந்த ஹோட்டல் கிச்சனுக்குள்ளே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு சார். கிச்சனுக்குள்ளே சுற்றி பார்த்தா சார்
அப்புறமா போய் சாப்பிடுங்க சார்ன்னாரு. ஒரு பக்கம் 4 கரப்பாம்பூச்சி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கல் மேலே விளக்கமாத்த வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்பப்ப குக்கு இப்ப அதை போய் பார்க்காம இருந்திருந்தா இங்க ஊத்தப்பத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டு இருப்பார். இப்போ உள்ள பார்த்தாச்சு, இப்ப சாப்பிட முடியுமா? எது கிச்சன்னு காட்டிட்டார் சிவபெருமான், உலகங்கிற கிச்சனை. இனிமே இங்கிருந்து என்னத்தை சாப்பிடுறது, என்னை கூட்டிட்டு போங்கிறார். சார் இப்பதான் சார் புரியுது நமக்கு. மணிவாசகர் நிலைமை என்னன்னா கிச்சனை பார்த்து விட்டார். இப்ப டைனிங் ஹாலில் சாப்பிடுன்னா எப்படி சாப்பிடுறது? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. வெளியில பார்க்கும் போது இந்த உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்சம் நம்ம எக்ஸ்ரேயை பார்க்கணும். நம்ம இந்த ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் திஸ் இஸ் யுவர் எக்ஸ்ரே அப்படின்னு காட்டணும். அது எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? வெறும் எக்ஸ்ரேயே இப்படி இருக்குன்னா உள்ள போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்பா இப்படி இவ்வளவு விருப்பம். அப்ப ஏன் இந்த மாதிரியான நமக்கு உண்மை தெரியவில்லை? ஏன் தெரியல? அதைத்தான் சொல்லுகிறார். பற்றுகள். நம்ம இந்த பற்றையெல்லாம் எப்படி ஒழிக்கிறது? ஒன்னொன்னா பார்த்து இந்த பற்று அந்த பற்று அந்த பற்று இந்த பற்றுன்னு இதை எப்படி ஒன்னொன்னா ஒழிக்கிறது? எத்தனை இருக்குன்னு நமக்கும் கணக்கு தெரியாது. எங்கெங்கயோ வாங்கி வச்சிருக்கிறோம், கணக்கு தெரியாது. எப்படி ஒழிக்கிறது? ஒரு சுலபமான வழி இருக்கு. என்னன்னா இந்த பற்றுகளை எல்லாம் நீ ஒழிக்கிறத பொறுப்புக்காக இருக்கட்டும். நீ காரணீஸ்வரன் மேல பற்று அதிகப்படுத்திக்கிட்டே போ. இதை அதிகப்படுத்த இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு காலத்தில் இல்ல ஆயிடும். இதுதான் ஒரே வழி. அதை தீர்த்துட்டு இங்க வரேன்னு சொன்னா, எல்லா பற்றுகளையும் நீக்கிட்டு நான் சிவபெருமான்ட்ட வரேன்னு சொன்னா, அவன் இன்னைய தேதியில கடல்ல குளிக்கிறவன் இல்லை இல்லைங்களா? இந்த அலையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் குளிக்கிறேன்னு துண்டு கட்டிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். எங்க கடற்கரை ஓரமா சோப்பு கையுமா நிற்கிறான். ஏண்டா இவ்வளோ நாளையா சோப்பு துண்டு போட நின்றுட்டு இருக்கிறிய, குளிக்க வேண்டியது. இந்த அலையெல்லாம் நிற்கட்டுன்னு பார்க்குறேன். ஒன்றொன்னா குறைஞ்சிட்டு போயிட்டுச்சுன்னா நான் போய் குளிச்சிருவேன்னா இவன் குளிப்பான். என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் காரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சாமியை வழிபடலான்னு இருக்கிறேன் சார். நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க, என் பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் தீர்ந்துடும். நான் அவசியம் வந்து சாமியை பார்த்துடுறேன் சார். சொர்ணாமியோடு இருக்கிறாரமே சார், வந்து பார்த்துடுறேன் சார். சத்தியமாக வருவான் இவன் கோயிலுக்கு? வரமாட்டான். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சிவபெருமான் மேல பற்றுகளை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். அவர் மேல பற்றை பெருக்க வேண்டும். எப்படி? சாப்பிடும்போது அவர் நினைப்பு, பேசும்போது அவர் நினைப்பு, பஸ்ஸில் போகும்போது அவர் நினைப்பு, வண்டியில் போகும்போது அவர் நினைப்பு, தினம் அவருடைய நினைப்பு, துதி பாடுவதிலே எப்பொழுது பதிகம் பாடுவதிலே அவர் நினைப்பு. இப்படியாக அவருடைய நினைவை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். இந்த வழியை சொல்லி தந்தவர் வள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக. எதுக்கு? பற்று விடற்கு. சொல்லிட்டேன், அருமையா சொல்லி தந்திருக்கு. எல்லாம் சரியாத்தான் இருக்கு, நம்மால தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. வேற ஒன்று விஷயம்லாம் எல்லாமே இருக்கு. இப்படி கதறுகிறார். வாழாப்பத்துன்னு பகுதியில் வருது இந்த பாட்டு. அந்த காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அவர் அடிக்கடி உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊருக்கு அடிக்கடி போவார். அந்த உத்தரகோசமங்கை என்கிற ஊரில் சிவபெருமான் மேலே சொல்லனாத அன்பு பூண்டிருந்தார். அவருடைய திருக்கோயிலுக்கு போவதும் அங்கே இருக்கிற அடியார்களை தரிசிப்பதும் அங்கே திருக்கோயிலை தரிசிப்பதுமாக இருந்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில்.
இப்போ இப்போ திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இடம், நம்ம திருப்பெருந்துறை நம்ம சொன்னாலும் அந்த இடத்திற்கு பெயர் கிடையாது. நான் நேற்றே சொன்னேன், திறந்த வெளியில் பார்த்தேன் என்று தான் சொல்லுகிறேன். அந்த இடத்திற்கு திருப்பெருந்துறைன்னு பேர் வச்சது மணிவாசகர் தான். அது யாருக்காக வச்சார்னா சிவனடியார்களுக்காக வைத்தார். மற்றவங்க தாம் வேற ஒரு பேர் வைத்து கொண்டார்கள். அவர் தான் திருப்பெருந்துறைன்னு எழுதுகிறார் அந்த தன்னுடைய பாடல்களில். வேற எந்த குறிப்பிலையும் திருப்பெருந்துறைன்னு இல்லை. அவர் பாடினதில் மட்டும்தான் திருப்பெருந்துறைன்னு வருது. வேற எந்த நூல் இலக்கியம் எதுலையுமே இல்லை, திருப்பெருந்துறைன்னே இல்லை. அப்போ நல்லா தெரியுதா அவர் தான் வச்ச பேருன்னு? அவர் வச்ச பேர் திருப்பெருந்துறைன்னு பேர் வச்சார். துறை, துறை என்று சொன்னால் நெறின்னு அர்த்தம். பெருமான் காட்டாட்டு வெள்ளம் போல போகிறது. காட்டாட்டு வெள்ளம் போல போய்கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றிலே எல்லா இடத்துலையும் இறங்கி குளிக்க முடியாது. ஒரு துறை அமைந்தால் அந்த இடத்துல குளிக்கணும். அப்படி அமைந்த துறை அது திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலிருந்து யோசிக்கிறார், நாம் எப்பொழுதும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவோமே உத்தர கோசமங்கை, அங்கே போய் வருவோமான்னு மனசுக்கு தோணுச்சு. அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம், இங்கே ரொம்ப ஆற்றாமையாக இருக்குது, அதனால் அங்கே போக வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பி கால்நடையாக உத்தரகோசமங்கை போகிறார். போகிற போது அங்கிருந்து கிளம்பி போகிற பொழுது நல்ல தெளிவாக ஞாபகம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. தான் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், தம்முடன் வந்தவர்கள் யார் யார், அவர்களெல்லாம் எங்கே, தாம் எடுத்து வந்த செல்வம் எங்கே, அது என்ன ஆயிற்று, ஒரு விவரமும் அவருக்கு ஞாபகம் இல்லை. உத்தரகோசமங்கை போகிறார். கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே, கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய். சாமி என்னை விட்டுருவியா சாமி, வந்து ஆட்கொண்டாயே, யார் சொல்லி ஆட்கொண்டாய், நீயாகத்தானே வந்து ஆட்கொண்டாய், இப்போ விட்டுருவியா சாமி, நான் என்ன பண்ணுவேன். இந்த பகுதிக்கு நீத்தல் விண்ணப்பம்னு பேர். 50 பாடல்கள் பாடியிருக்கிறார். விட்டெடுதி கண்டாய் விட்டெடுதி கண்டாய் என்றே பாடியிருக்கிறார். சுவாமி என்னை ஆட்கொண்டது என்ன காரணம் பற்றி, என் தகுதி பற்றியா, என் தகுதி பற்றியா ஆட்கொண்டீர்? இல்லை, இறைவன் நமக்கு கருணை செய்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய தகுதியினால் அல்ல, அவனுடைய கருணையினால் செய்திருக்கிறான். ஒரு மாணவன் பரீட்சை எழுதினான், எல்லா விடைத்தாள்களையும் திருத்துகிறார். அந்த விடைத்தாள்களை திருத்துகிற பொழுது ஒருத்தர் 90, 92, 70, 80 இப்படி வாங்கியிருக்காங்க. ஒரு பையன் 38 வாங்கியிருக்கிறான். பத்து வாங்கினவன், 8 வாங்கினவன், 6 வாங்கினவன்லாம் இருக்கிறான். அங்கே யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க சொற்பொழி பண்ணுறதா இருந்தால் நாம் திரும்பி உட்காந்துக்கலாம் அந்த பக்கம்.
90 மார்க் வாங்கியிருக்கிறான், 80 மார்க் வாங்கியிருக்கிறான், ஒருத்தர் 10 மார்க்கு 7 மார்க்கு. அவனை பற்றி இங்கே அவ்வளோ இல்லை, இவனை பற்றி இங்கே அவ்வளோ இல்லை. 38 மார்க் ஒருத்தன் வாங்கியிருக்கான், 40 வாங்கினா பாஸ். இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அந்த பேப்பரை மட்டும் எடுத்து வச்சு இப்படி பார்க்குறாரு. ஒரு 2 மார்க்கு போட்டா இனிமேல் இவன் மூஞ்சிலையும் நம்ம முழிக்க வேண்டாம், அவனும் நம்ம மூஞ்சில முழிக்க மாட்டான். வாத்தியார்கள்லாம் எப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, டேய் எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா, அடுத்த வருஷம்லாம் உன்னை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியாது, போயிடுறா இங்கிறது பாரு. இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன், 38 மார்க்கு வாங்கியிருக்கிறான், 40 வாங்கினா பாஸு, 2 மார்க்கு. பேப்பரை பார்க்குறாரு, அங்கேயும் இங்கேயும் எங்கேயாவது ஒரு 2 மார்க்கு போட்டு தேர்த்தி விட முடியுமான்னு பார்க்குறார். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்கு. அவன் என்ன பண்ணா, கூவம்னு எழுதணும், அவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிவிட்டான். மார்க் போட முடியுமா? தப்பு போட்டார். இப்போ அந்த கேள்வி எடுத்து பார்க்கிறார், சென்னையில் ஓடும் நதி எதுன்னு கேட்ட உடனே இங்க நதியே ஓடலேன்னு அவன் சொல்லல, நதி ஓடுது, பேர் தான் தப்பா இருக்கு, பாதி ரைட்டா எழுதியிருக்கான். 4 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் இப்படி கொடுக்கலான்னு 2 போட்டு 38 40 ஆக்கிட்டார். 38 பாஸ் ஆயிட்டான். இப்ப இந்த மாணவன் பாஸ் பண்ணது அவனுடைய தகுதியினாலா ஆசிரியருடைய கருணையினாலா? ஆசிரியருடைய கருணை. மணிவாசகர் சொல்லுகிறார், 90 மார்க் வாங்கின பையன் போல தகுதி உடையவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்தாய், அது அவர்களுடைய தகுதியை பொறுத்தது. ஆனால் எனக்கு நீ கருணை செய்தது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு செய்தது, நான் தகுதி இல்லாதவனாக இருந்தேன், என்னை பாஸ் பண்ண வைத்த அந்த 38 மார்க் வாங்கி 2 மார்க் போட்டு பாஸ் பண்ண வைத்த அந்த ஆசிரியருடைய கருணை போல அந்த அந்த நிலையிலே ஒரு ஓரத்திலே நின்றிருந்த என்னை 2 மார்க் போட்டு பாஸ் பண்ண வைத்தது போல எனக்கும் தரிசனம் கொடுத்து என்னை ஆன்மீக உலகிலே பாஸ் பண்ண வைத்தது என் தகுதியினால் அல்ல, உன் கருணையினால். ஆசிரியர் செய்தது, நீங்க மற்றவங்க மேல பக்தியா இருக்கிறவங்களை எல்லாம் கடை தேத்துன, அது உன் கடமை. ஆனா என்ன தேத்துனது உன் கருணை. அவர்களை தேத்துனது உன் கடமை, செஞ்சாகணும். ஏன்னா ஒன்னிய நான் அப்படி இல்லையே, 38 மார்க் வாங்க பையன், அப்படி இப்படின்னு ஒரு 38 36 நம்ம வாங்கிடணும். அப்போதான் அவர் கருணையும் ஒர்க் அவுட் ஆகும். 10 12 எல்லாம் வாங்கிட்டு இருந்தா எப்படி தேத்து? கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டன, தகுதியினால் இல்லை. கடையவனேனையும் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. விட்டிடுதி கண்டால் விரல் தோங்கை விரல் வேங்கையின் தோல். இந்த புலியினுடைய தோலை உடுத்தி கொண்டவர் சிவபெருமான். உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. உத்தர கோசமங்கை என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் பெருமானை சடையவனே தளர்ந்தேன் என்னை அடியனேன் தளர்ந்தேன் தாங்கிக் கொள்ளே. என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்பர் சுவாமி. நான் என் பணி செய்துக்கிட்டு இருப்பேன். என்ன பணி? உன்னுடைய பணியாக செய்துக்கிட்டு இருப்பேன். உன்னுடைய பணி செய்துட்டு இருக்கிற பொழுது இந்த பணிக்கு ஊறு வருகிற மாதிரி என்னுடைய வினைகள் வருமானால் அந்த வினைகளிலிருந்து என்னை காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் உன்கிட்டயே இருக்கிறேன், அப்புறம் எப்படி என் பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கறது? நான் உன்னையே கவனிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால என் பிரச்சனையெல்லாம் நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். இது நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. ஆனால் நம்ம அப்படி நம்பி ஒப்படைக்க மாட்டோமே. நம்மளே பார்த்தா தான் சார் கொஞ்சம் இல்லையா? எத்தனை கணவன்க வீட்டில் மனைவிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சரி செய்திருவாங்கன்னு விட மாட்டாங்க. இல்லை, கணவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா மனைவி செய்திருவாரேன்னு விட மாட்டாங்க. வேலை கொடுத்ததுக்கு அப்புறமும்
நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கத்திரிக்காய் எப்படி வாங்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? 150க்கு மேலே கத்திரிக்காய் வாங்காதீங்க. 150 கிராம் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் திங்கணும். 150 கிராம் சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கத்திரிக்காய் 150 கத்திரிக்காய். உங்களை பார்த்தாலே சொத்தையை எடுத்து வைப்பான் கொடுப்பான். ஏன்னா உங்கள் மூஞ்சியே அப்படி தான் இருக்குது. இந்த சொத்தை கத்திரிக்காய் போடுறது யாருக்குன்னு பார்க்கும்போது நீ போய் நிற்ப, உனக்கு போட்டுருவான் இந்த சொத்தை கத்திரிக்காய். அதெல்லாம் பார்த்து வாங்கி தொலைங்க. சரி கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னா நல்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட போகிறாரு இல்லையா? இப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா கூடவே சொல்லிட்டு, இப்போ நான் வந்து சிவபெருமான் உன்கிட்ட அன்பாக உனக்கு பணி செய்து உனக்கு தொண்டு செய்து உன் மேலேயே அன்பாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்புறம் என்னுடைய பிரச்சனையெல்லாம் வந்து என்னை இம்சை பண்ணிகிட்டே இருந்தால் நான் எப்படி செய்வேன்? நீ அவங்களை கவனிச்சிக்க. நான் உன் மேலே அன்பாக இருந்து உன் திருக்கோயிலுக்கு வந்துடணுன்னா அந்த நேரம் பார்த்து என் ஃப்ரெண்டையோ இல்லது ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிற எனிமையோ அனுப்பாத இல்லையா? நல்ல விஷயம் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். காரணீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாதம் நல்ல சொற்பொழி வைக்கிறாங்க, போய் கேட்கலான்னு நினைக்கும் போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி நீ பண்ணால் பரவாயில்ல. 6:45 மணிக்கு வீட்டுக்காரம்மா சொந்தக்காரவங்க எல்லாரும் திப்பு 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 திப்புன்னு வந்து இறங்குறாங்க. வினை என்போல் உடையார் யார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது சாமி? நான் அவங்கள வர வேணான்னு சொல்லலை சாமி. நான் இந்த பக்கம் 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் 7:10க்கு அவங்க வரட்டுமே. கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் வர வேண்டான்னு சொல்லலை. வினை என்போல் உடையார் பிறரார் கேட்குறாரு மணிவாசகர். சடையனே சடையவனே தளர்ந்தேன் அடியேன் தாங்கிக் கொள்ளே என்று அங்கே உத்தர கோச மங்கையில் அந்த பதிகம் பாடுகிறார். கண்ணீர் பெருக்குகிறார். உடனே அங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. திருப்பெருந்துறையிலே வந்து அவருக்கு குருவாக வந்து அருள் செய்த அந்த திருக்கோலம் அங்கே அவருக்கு கிடைக்கிறது. உத்தர கோசமங்கை உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் சொல்றார் அவரு. அந்த திருவேடத்தை பார்க்கிறார். வேற ஒன்றும் மெசேஜ் இல்லை, அதை அப்படியே காட்டுகிறார். அந்த கோலத்தை பார்த்த உடனே இவருக்கு சொல்லனாத மகிழ்ச்சி. ஆசிரிய கோலத்தில் எழுந்தருளி அந்த காட்சியை பார்க்கிறார். சிவபெருமானை பார்க்கறத விட என்னங்க மகிழ்ச்சி இருக்க முடியும்? ஒரு கனவுலையாவது அந்த காட்சியை நம்ம பார்த்துருந்தால் அந்த கனவுல காணுகிற காட்சியினால நாம் பெறுகிற ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு சுலபமாக கனவுல கூட வந்துட மாட்டார். அடியேன் கண்படும் என்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், என் கண்படுன்னு தானே உன் திருவடியை காட்ட மாட்டேங்கிற கனவுல அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? வள்ளல் பெருமானே கனவுல வர்றது கஷ்டம்னு சொல்கிறாருன்னா அவ்வளோ சுலபமாக வந்துடுமா கனவுல? ஊரில் இருக்கிற அத்தனையும் வரும் கனவுல, ஆனால் சிவபெருமான் வர மாட்டார். நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அது அத்தனையும் வந்து நிற்கும். நான் சார் நான் அதை விரும்பவே இல்லை சார், அதெல்லாம் உனக்குத்தான் அப்படி தான் வரும். ஆனால் பெருமானுடைய கனவு ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதுதான், அதுக்கு ஒரு வரம் வேணும். பெருமானை நினைந்து நினைந்து கனவு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நான் இந்த கனவை காண வேண்டும் நினைந்து உட்கார்ந்து பார்த்துட முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நமக்கு மொத்தம் 35 கொக்கி. சைவ சித்தாந்தத்தில் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் எப்படின்னா 35 லிங்க்ஸு. இந்த 35 லிங்க்ஸு இருக்கிற இந்த இணைப்பு இருக்க, இந்த இணைப்பில் தத்துவமும் சேர்ந்துருக்கு, தாத்வீகமும் சேர்ந்துருக்கு. நமக்கு மொத்த தத்துவ தாத்வீகம் 96, 36 + 60 96. இந்த 96ல் 35 மட்டும்தான் நம்ம படுக்க போகும்போது இருக்கும். நாம் 96ஓடு இப்போ இருக்கிறோம்.
அந்த படுக்கைக்கு போய் அப்படி படுத்து உறக்கம் வரல, இன்னும் அந்த நினப்பில் இருக்கிறோம். இருக்கும்போது இந்த 96ல் 35 மட்டும்தான் நிற்கும், மீதி எல்லாம் கழண்டுடும். 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், 5 ஞானேந்திரியத்தினுடைய தொழில், 5 கண்மேந்திரியத்தினுடைய தொழில், 4 அந்த கரணம், தசவாயுக்கள், மொத்தம் 35. இதுதான் கணக்கு, இதெல்லாம் இருக்காது. அப்படி நனவில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது உடனே நமக்கு கனவு நிலை வரும். உறக்கம் இல்லை, கனவு. கனவு வருகிற பொழுது 10 கருவி கலந்துடும். ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5 கலந்துடும். தொழில் இருக்கும். நுட்பமாக சைவ சித்தாந்தம் செய்திருக்கிறாங்க. இப்போ ஞானேந்திரியங்கிறது 5 கருவி, அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு. 5 அறிவோடு தொழில்படக்கூடிய கருவிகள். கண்மேந்திரியம் அறிவு தேவைப்படாமல் தொழில்படக்கூடிய கருவிகள். கண், காது, மூக்கு, நாக்கு, மெய், கை, கால், வாக்கு, எருவாய், கருவாய். இது 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், 5 5 10. இந்த 5னுடைய தொழில் 5, இந்த 5னுடைய தொழில் 5, 5 5 10, 20. 4 அந்த கரணம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், 24. தசவாயுக்கள் 24 மற்றும் 34, புருடன் 35. இந்த 35 தான் லிங்க்கு. அப்போ வேறு ஒன்றுமே இருக்காது. 35. இந்த 35ல் இந்த 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், 10 கலந்துடும். மீதி எத்தனை? 25. இதுதான் கனவு. கனவு நிலையில் 25 கொக்கி, 10 கொக்கி கலந்துடும், 25 கொக்கியோடு இருக்கும். கனவுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கனவில் அதுதான் உண்மைன்னு நினைக்கும். அது அந்த நிலையில் உண்மைன்னு நினைக்கும். கனவு எவ்வளோ நாடி வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாடி வரும் கனவு? 10 நிமிஷம்? மூணு நிமிஷம். கனவு ஒரு 10 செகண்டு தான் வரும், 15 செகண்டு, செகண்ட்ஸ் கணக்கு. ஆனால் நமக்கு ரொம்ப நாளி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் ஸ்கேல் வேறு, கனவில் இருக்க டைம் ஸ்கேல் வேறு. அதனால் பார்க்குற நேரம் 10 செகண்டு, 15 20 செகண்டு தான். ஆனால் அது நிறையா நாளி பார்த்துட்டு இருக்க. சில பேருக்கு அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து சீரியல் மாதிரி வரும். இதெல்லாம் கற்பனை தான். இப்போ 35 கொக்கி போட்டிருந்தது, 10 கொக்கி கலந்து கனவுல 25. அந்த கனவுலேருந்து ஸ்லிப்பாகி உறக்கம் போயிடும், தூக்கத்துக்கு போயிடும். இந்த உறக்கத்துக்கு போகும்போது 32 கொக்கி கலந்துடும். எத்தனை கொக்கி கலந்துடும்? மீதி எத்தனை இருக்கும்? 3 கொக்கி. இந்த உயிருக்கும் உடம்புக்கும் 3 கொக்கி தான். கிட்டத்தட்ட மரணம், கிட்டத்தட்ட மரணம். 3 தான் கொக்கி. அப்படின்னா அந்த 3 கழண்டுச்சுன்னா காலி, அவ்வளோதான், முடிஞ்சது. 3ல் நிற்கும். கிட்டத்தட்ட மரணம். எழுந்திரிச்சாதான் உண்டு, எழுந்திரிக்கலன்னா அவ்வளோதான். எந்த கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், டாக்டர் நான் ராத்திரி தூங்க போகிறேன். தூங்கி தொலை, எல்லோரும் தான் தூங்குறாங்க, நீ என்ன தனியாக இல்லை டாக்டர் நான் ராத்திரி தூங்க போகிறேன். தூங்கியா? நாளை காலையில் எழுந்திருப்பேன்னு சர்டிஃபிகேட் கொடுங்க டாக்டர். காலையில் எழுந்திருப்பேன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு டாக்டர் சொன்னார். இப்போ நீ நல்லா இருக்கேன்னு வேணால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், காலையில் எழுந்திருப்பேங்கிறதுக்கு என்னால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஏன்னா நானே எழுந்திருப்பேனான்னு தெரியாது. தூங்கின அவ்வளோதான். 3 கொக்கி. நான் சொல்லலை, உறங்குவது போலும் சாக்காடு. தூங்கிறது என்னடா, மரணம் தானேங்கிறார் வள்ளுவர் சொல்றாருங்க. ரொம்ப பேர் திருக்குறளை பேசுகிறவங்களாம் சௌரியமாக இதெல்லாம் விட்டுருவான். ஆனால் தமிழ் மேலே பற்று இருக்கிற மாதிரி திருக்குறள் இந்த குறளையெல்லாம் படிச்சிருக்கிறியான்னு கேட்டால் அவன் இந்த பக்கம் ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டான்.
உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடித்தலும் போலும் பிறப்பு. நீ அடுத்த நாள் காலையில் முடிச்சேன்னா நீ அன்னைக்கு புதுசாக பிறந்திருக்கேன்னு அர்த்தம்னாரு. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? நீ செத்து பிழைச்சவன்டாடுறார். ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் முடிக்கிறது இருக்க செத்து பிழைக்கிறது. ஏன் 3 கொக்கி தான் இருக்கு. அந்த 3 கொக்கி அது திரும்பவும் அடுத்த நாள் ஏதாவது ஒரு உந்துதல் பேரில் காலையில் எல்லா கொக்கியும் விழுவும். ஒன்றொன்னா விழுவும் கொக்கியெல்லாம். சில பேருக்கு வேகமாக விழுவும், சில பேருக்கு மெதுவாக விழுவும். எழுந்திரிச்சு உட்காந்து எங்கே இருக்கேம்மா கதவுன்னு நினச்சிட்டு ஜன்னலை போய் திறந்துட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் கொக்கி மெதுவாக விழுந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்போடு இந்த உயிர் கொண்டு இருக்கிற தொடர்பு அது ரொம்ப நுட்பமானது. கனவு என்று சொல்லக்கூடிய ஒன்று அவ்வளவு சுலபமாக நம்முடைய எண்ணத்திற்கு வராது. ஏதாவது ஒரு நல்ல கனவு உங்களுக்கு வருமானால் நீங்கள் ரொம்ப மகிழணும். அதை தயவு செய்து யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்போ தான் திரும்பவும் அந்த மாதிரி கனவுகள் வரும். கனவு பார்த்தது சிறப்பான கனவாக இருந்தால் அதை மற்றவற்றை பகிர்ந்தால் அது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு குறைச்சல். அப்போ இந்த கனவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை மிகுந்த ஒரு இறைவனுடைய கருணையை உணர்வதற்குரிய நிலை என்றே சொல்லலாம். இறைவன் தக்க பக்குவமுடைய ஆன்மாக்களை தொடர்பு கொள்ளுவதற்கு கொள்ளுகிற சாதனம் கனவு. உங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று கருதினால் கனவைத்தான் பயன்படுத்துவார். கனவுல தான் வருவார். ஆகையினாலே கனவிலே அவரை காண வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு பெருக வேண்டும். கனவேயும் காண்பரிது தேவர்கள்னாரு. தேவர்கள் கனவேயும் காண்பது அரிது. அப்போ இங்கே காட்சியை காணுகிறார், நனவு காட்சியாக காணுகிறார் உத்தரகோசமங்கையில். அந்த திருக்கோலத்தை பார்த்த உடனேயே அவருக்கு உடனே திருப்பெருந்துறை ஞாபகம் வந்தது. ஏன் அங்கே விட்டு விட்டு இங்கே வந்தாய் என்று பெருமானுடைய குறிப்பாக அதை நினைத்தார். நான் உன்னை அங்கே இருக்க சொன்னேன், நீ வாடி இங்கே வந்து விட்டாயே என்று சொல்லுவது போல உணர்ந்தார். உடனே அங்கிருந்து கிளம்பி மிக வேகமாக திரும்பவும் திருப்பெருந்துறை வருகிறார். திருப்பெருந்துறை வந்து சேர்கிறார். இதே நேரத்திலே குதிரை வாங்க போனவர் என்ன ஆயிற்று, பணத்தை எடுத்து போனாரே என்ன ஆயிற்று, குதிரைகளும் வரவில்லை, அதிகாரிகளும் வரவில்லை, செய்தியும் வரவில்லை, என்ன என்று பார்த்து விட்டு வா என்று சில வீரர்களை பாண்டிய மன்னன் அனுப்புகிறான். அவர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி நடுவில் ஒரு இடத்துல இவர் பிரிந்து போய் இருப்பார் என்றோ, அதற்கு பிறகு இந்த அதிகாரிகளோ மற்றவர்களோ எங்கேயோ போயிருப்பார்கள் என்றோ தெரியாதவர்கள் தேடிக்கொண்டே வருகிறார்கள். அவர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். திருப்பெருந்துறை என்கிற ஊரும் இல்லை, அங்கே கோயிலும் இல்லை, எதுவும் இல்லை. அதை தேடிக்கிட்டு இவங்க வருகிறாங்க. எங்கே மிஸ் ஆனார் இவர், என்ன ஆச்சு இது என்று தேடிக்கொண்டு வருகிறார். இவர் அதுக்குள்ளே திரும்பவும் திருப்பெருந்துறை வந்து விட்டார். வந்து அங்கேயே அந்த திரும்பவும் அந்த திருவடி பீடத்திலே வந்து நின்று கண்ணீர் பெருக்குகிறார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்த இதன் பாதியே. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் வெண்ணீற்றாய். பங்கையத்தயனொடு மாலும் அறியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் சீர்குருந்தம் மேவிய செல்வமே ஆதியே அடியனேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே
என்று அருளாயே. ஆதியே அடியனேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே. விளக்கு, சுடர், சோதி. விளக்கு, இதெல்லாம் விளக்கு. எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அது விளக்கு. சுடர் சூரியனும் சந்திரனும். மாணிக்க கல்லிலிருந்து வருதே ஒளி, அது சோதி. விளக்கில் எண்ணெயும் திரியும் போட்டு அங்கே விளக்கில் ஏற்றுக்கிறோம். அங்கே ஒளி மட்டும் வரல, அங்கே ஒரு நெருப்பும் உஷ்ணமும் இருக்கும். ஆனால் மணியிலிருந்து வருகிற ஒளியில் குளிர்ச்சி இருக்கும். எல்லா விதமான ஒளிகளுக்கும் காரணமாக இருக்கிறவன் சிவபெருமான். சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே. சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே. அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டவன் சிவபெருமான். பரனே பால் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனொடு மாலும் அறியா நீதியே. செல்வத்திருப்பெருந்துறை செழுமலர் குருந்தம் மேவிய ஆதியே. ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால். பெருமானே பெருமானே என்று கதறுகிறேனே, கண்ணீர் விடுகிறேனே, என்ன செய்வதுன்னு தெரியலையே. நான் இனிமேல் எந்த வேலைக்கும் லாயக்கு இல்லையே இந்த உலகத்தில். அமைச்சர் வேலைக்கு போய் இனிமேல் செய்ய முடியுமா? இனிமேல் வீட்டுக்கு போய் கரிகாய் வாங்கி போட முடியுமா? இனிமேல் மாத சம்பளம் கொடுத்து வீட்டோடு ஒட்ட முடியுமா? எல்லாமே இழந்து உன்னுடைய திருவருளையே பெற்ற வந்த நிலைக்கு வந்த பிறகு கீழே இறங்கி போக முடியுமா? நான் இந்த உலகத்திற்கு நான் இனிமேல் லாயக்கில்லாதவன். என்னை ஆதரித்தீர், அழைத்து செல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? பெருமானே, என்னை அழைக்காவிட்டால் நான் இங்கே என்ன செய்ய முடியும்? ஆதரித்தழைத்தால் அடியனேன் ஆதரித்தழைத்தால். ஆதரித்துன்னா அன்பு பெருக, அன்பு பெருக அழைத்தால். அதந்துவே, அதந்துவே. அதந்துவே அப்படின்னா அது என்னது? ஏன், என்ன விஷயம், என்ன சமாச்சாரம், ஏன் கவலைப்படுற? அதான் நான் உன்னை ஆட்கொண்டேன்ல, எப்போ கூட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியாதா? அப்போ உன்னை கூட்டு போக மாட்டேன்னா எதுக்கு நீ கஷ்டப்படுற? இப்படிலாம் ஒரு 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? கூட்டு போகிறது அப்புறமா கூட்டு போ, 2 வார்த்தை சொல்லலாம் இல்லையா? அதந்துவே. அதந்துவேன்னா அது என்னப்பா, அது ஏன் கவலைப்படுற நீ? நான் தான் இருக்கிறேனே உனக்கு. அதந்துவேங்கிறது மணிவாசகருடைய திருவாசகத்தை தவிர வேறு எங்கேயும் இந்த பிரயோகம் பார்க்க முடியாது. அது ரொம்ப பேர் சொல்கிறாங்க, மலையாளத்தில் இருக்குங்கிறாங்க, தெலுங்கில் இருக்குங்கிறாங்க. அது எதில் இருக்கோ தெரில, ஆனால் தமிழில் இருக்குது இல்லையா? அதந்துவே அப்படின்னு சொல்லுகிறார். மணிவாசகருக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது திருவாசகத்தில். அதந்துவே என்று அருளாயே என்று கண்ணீர் பெருக்கி அழுது கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கிருந்து வீசுகின்ற ஒரு அற்புதமான சிவ மனம், ஒரு ஒலி. இந்த வீரர்கள் அந்த பக்கம் இங்கே ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குது, வாமனம் போய் பார்க்கலாம், இங்கே போகலாம் என்று அந்த வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். பாண்டிய மன்னன் அனுப்பித்த வீரர்கள் வருகிறார்கள். போன வாதவூரர் என்ன ஆனார், எடுத்து சென்ற பணம் என்ன ஆயிற்று என்றெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறவர்கள் உள்ளே வருகிறார்கள். இங்கே பீடிகைக்கு பக்கத்திலே வாதவூரர் நிற்கிறார். வாதவூரரை அடையாளம் காண முடியாத நிலையிலே இருக்கிறார். அவர் வந்த பொழுது அந்த
தலையிலே அணிந்திருக்கக்கூடிய தலைப்பாகை என்ன, அணிந்திருக்கிற பீதாம்பரம் என்ன, அணிந்திருக்கிற உடைகள் என்ன, நகைகள் என்ன, இப்படி இருந்தவர் திருக்கோலம் இப்பொழுது பார்த்தால் கண்டே பிடிக்க முடியல. எல்லாவற்றையும் துறந்த நிலையில் இடையிலே ஆடையும் கோவணமுமாக நிற்கின்ற ஒருவரை பார்த்த பொழுது இவர்தானா அவர் என்று அதிர்ந்து போனார்கள். அவர் அங்கே கண்ணீர் பெருக்கி அந்த பீடத்திற்கு அருகே நின்று கொண்டு இருக்கிறார். இவரிடம் எப்படி போய் விசாரிப்பது என்று யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். யோசிக்கட்டும், நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும், நாளை நாம் தொடர்ந்து இந்த வரலாறை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 7 மணிக்கு மணிவாசகருடைய வரலாறு வாருங்கள், அவருடைய வாழ்வையும் வாக்கையும் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, அடியேன் ஞானத்திரள் என்கிற பத்திரிகை நீங்கள் சிறப்பாக வெளிவருகிற பத்திரிகை, அதில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். 12 இதழ் ஒரு வருஷத்துக்கு 14 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. 15வது வருஷம் இந்த ஆண்டு விழா நடக்க போகுது. திருப்பெருந்துறையில் 26 நீங்கள்லாம் வரதுனாலும் வரலாம். குடியரசு தினத்தன்று திருப்பெருந்துறை எங்கு பெருமான் சிவபெருமானை குருவாக பெற்றாரோ அந்த திருத்தலத்திலே நிகழ்கிறது எங்களுடைய ஆண்டு விழா. திருவாசகம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன், நுட்ப குறிப்புரை எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் குறிப்புரை இருக்குது. அதை வேணுங்கிற அன்பர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளிலே பதிவு செய்து கொள்ளலாம். திருமுறையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான செய்திகள் வேறு எங்கும் கிடைக்காது, இந்த ஞானத்திரளில் தான் கிடைக்கும். இந்த திருவாசகத்தையும் நீங்கள் பெற்று பயனடையலாம் என்று சொல்லி பதிவு செய்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆலய உழவார தொண்டு சீர்திருக்கூட்டம் அற்புதமான பணியை செய்து கொண்டு இருக்கிறது. வருடந்தோறும் இந்த மார்கழி மாதத்திலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை தவிர திருக்கோயில்கள் தோறும் சென்று உழவாரப்பணி செய்வது, பாத யாத்திரையாக திருப்போரூர் போன்ற தலங்களுக்கு செல்வது, அடியார்களை நெறிப்படுத்துவது, திருமுறைகளுக்கு அறிமுகப்படுத்துவது என்றெல்லாம் அற்புதமான பணிகளை நம்முடைய திரு நாகராஜ் அவர்களுடைய நெறிப்படுத்தலின் மேலே இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமாக செய்து வருகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த திருக்கோயிலினுடைய அறங்காவலர்கள், செயல் அலுவலர் மற்றும் சிவாச்சாரியார்கள், திருக்கோயில் அலுவலர்கள் எல்லோருக்கும் வந்து கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் காரணீஸ்வர பெருமானுடைய திருவருளும் நிறைந்து வழங்கும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.